إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم يسر الله تعالى நமக்கு இந்த வகுப்பிலே பரக்கத் செய்வானாக. அல்லாஹ்வுடைய குர்ஆனை, அல்லாஹ்வுடைய வேதத்தை அதனுடைய விளக்க உரையோடு கற்றுக்கொள்வதற்கு, அதன் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்கு, அதை கொண்டு நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. இந்த வகுப்பிலே நமக்கு பரக்கத் செய்வானாக. அல்லாஹுடைய கலாமை கேட்பதற்கும் படிப்பதற்கும் அறிவதற்கும் சிந்திப்பதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. சூரா அலம் நஷ்ரஹ், சூரத்து ஷரஹை நாம் படித்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சூராவிற்கு முதல் வசனத்திற்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். சூரத்து அலம் நஷ்ரஹ் மக்கியத்துன் ஃபீ கௌலில் ஜமீ'. குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எல்லாருடைய கூற்றின்படியும் இந்த சூரா மக்காவில் அருளப்பட்டதாகும். வஹிய சமானி ஆயாத்தின், இது 8 ஆயத்துகளை உடையதாகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக. இமாம் சொல்கிறார்கள் ஷர்ஹு ஸத்ரி. ஷர்ஹு ஸத்ர் என்றால் ஃபத்ஹுஹு, அதாவது உள்ளத்தை விரிவுபடுத்துவது என்றால் ஃபத்ஹுஹு, உள்ளத்தை திறப்பதாகும். என்ன சொல்கிறார்கள்? ஐ அலம் நஃப்தஹ் ஸத்ரக லில் இஸ்லாம். நபியே, உங்களுடைய நெஞ்சத்தை நாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு திறந்து வைக்கவில்லையா? உங்களுடைய நெஞ்சத்தை இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நாம் திறந்து தரவில்லையா? வரவா அபு சாலிஹின் அனிபி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கால. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், அலம் நுலையின், லையன யுலையினு, அதிலிருந்து நுலையின் லம் வந்ததுனால ஜஸ்மு வச்சு படிப்போம், நுலையினுன்னு இருக்கும். அலம் நுலையின், நாம் மென்மையாக்கி தரவில்லையா? லக்க உமக்கு, கல்பக்க உமது உள்ளத்தை, உமது கல்பை நபியே நாம் உமக்கு மென்மையாக்கி தரவில்லையா? அதாவது சத்திய செய்திகள் என்ன சொல்லப்படுகிறதோ அந்த செய்திகளை புரிந்து கொண்டு உள்வாங்கிக் கொண்டு அதன்படி நடப்பதற்கு உமது நெஞ்சத்தை நாம் மென்மையாக்கி தரவில்லையா? வரவா ضحاك عن ابن عباس رضي الله عنهما قال قالوا يا رسول الله. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அயன்ஷரிஹு ஸத்ரு, இந்த நெஞ்சம் விரிவடையுமா? அதாவது பார்க்கறதுக்கு உடம்பு இவ்வளோ பெருசா இருக்குது, அதுக்குள்ளார நெஞ்சு இருக்குது, இது விரிவடையுமா? இப்போ ஒரு இடம் விரிவடையுதுன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு போறது கண்ணுக்கு நேராக பார்க்க முடியுது. அப்ப நெஞ்சம் விரிவடைவது, நெஞ்சம் விசாலமாகுவது என்றால் என்ன? அப்படி ஆகுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள். கால நஅம் வ யன்ஃபஸிஹு, ஆமா, உள்ளம் விரிவடையும், அது விசாலமடையும். யன்ஃபஸிஹு, நம்ம ஏற்கனவே ஃபஸீஹ், அதே போல வாஸி', அதே போல ரஹீப், இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொன்னோம். காலு யா ரசூலல்லாஹ் வஹல் லிதாலிக அலாமத்துன், உள்ளம் விரிவடைந்திருக்கிறது, என்னுடைய உள்ளம் ரொம்ப விசாலமான உள்ளம், இதற்கு ஏதாவது அடையாளம் இருக்கிறதா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். நான் உங்களுக்கு பல தடவை நான் பயான்ல சொல்லியிருக்கேன், நம்ம சஹாபாக்களுடைய ஒரு நாளுடைய ஈமான் அளவுக்கு உயர்ந்துட்டாலே, அவங்களுடைய ஒரு யகீன் அந்த அளவுக்கு உயர்ந்துட்டாலே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இந்த துன்யா வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிடும். புரியுதா? ஆகிரத்தை அப்படியே பற்றி பிடிச்சிடும். நமக்கு காலையில எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த மண்டையில துன்யா ஏறி போய் நம்மளை படுத்துது பாருங்க பாடு. யா அல்லாஹ், அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாக்கணும், மன்னிக்கணும். நீங்க குர்ஆன்ல ஹதீஸ்ல சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே என்ன கேட்டார்கள் அதை கொஞ்சம் தேடி பாருங்க. உலகத்தை பற்றி எதுவுமே சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டதே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க அல்லாஹ் சொல்லிட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, உங்க ரிஸ்க் முடிவு செய்யப்பட்டு விட்டது, நல்ல அமல்களை செய்யுங்கன்னு, அவ்வளவுதான். அந்த முடிவு செய்யப்பட்ட ரிஸ்க் ஹலாலான உழைப்பை கொண்டு தேர்ந்தாங்களே தவிர ரிஸ்க் பரக்கத்துக்கு ஏதாவது துவா இருக்கா? இதை எழுதி வைக்கலாமா, அதை எழுதி ஒட்டலாமா, தாயத்து போடலாமா, தகடு போடலாமா,
நம்ம மண்டையெல்லாம் இப்படியே தான் நிரம்பி போய் கிடக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை வைத்துக்கொண்டு இந்த உம்மத்தை வழிகெடுக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருக்குது வியாபாரமாக்கி. இங்க பாருங்க, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்ன கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் உள்ளம் விரிவடையுமா அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா நல்ல விசாலம் அடையும் உள்ளம். அப்ப அதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கான்னு கேட்கிறாங்க. தஃப்சீர்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான ஹதீஸுகளை கொண்டு வருவாங்க. சஹீஹ் கொண்டு வருவாங்க, சஹீஹ் லி கைரிஹி கொண்டு வருவாங்க, ஹசன் கொண்டு வருவாங்க, ஹசன் லி கைரிஹி கொண்டு வருவாங்க. அதே போல பலவீனத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் பலவீனம் இருந்தால் அதையும் தஃப்சீர்களில் விளக்கத்துக்காக கொண்டு வருவாங்க. ஆனால் ஃபிக்ஹுடைய சட்டங்களில் ஹலால் ஹராமுடைய விஷயங்களில் சஹீஹ் ஹசன் அது மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. வஹல்லி தாலிக அலாமத்துன், அப்போ உள்ளம் விரிவடைகிறது என்பதற்கு ஏதாவது அடையாளம் இருக்கிறதா? அல்லாஹ் அக்பர். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாருங்க, இது ரொம்ப சாதாரணமான விஷயமா எடுத்துக்காதீங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, அத்தஜாஃபி அன்தாரில் குரூர், ஏமாற்றக்கூடிய உள்ளத்தை விட்டு, உலகத்தை விட்டு ஏமாற்றக்கூடிய வீட்டை விட்டு தூரமாக வேண்டும். வல் இனாபத்து இலா தாரில் குலூத், நிரந்தரமான வீட்டின் பக்கம் திரும்ப வேண்டும். வல் இஅ்திதாது லில் மௌத், மரணத்திற்கு நாம் தயார் செய்ய வேண்டும். கப்ல நுசூலில் மௌத், மரணம் இறங்குவதற்கு முன்பாக. அப்ப இந்த அடையாளம் இருந்தா அவருடைய உள்ளம் விசாலமாக இருக்கிறது என்று பொருள். அப்ப நமக்கு நம்முடைய உள்ளம் விசாலமா இருக்கா இல்லையாங்கிறதுக்கு ஒரு தெர்மாமீட்டர் இந்த இருக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு ஆகிரத்தை முன்னோக்கி இருக்கிறோம், துன்யாவை பின்னோக்கி இருக்கோம்னு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மில் பெரும்பாலானவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, ஆகிரத்தை பின்னாடி வச்சுக்கிட்டோம், துன்யாவை முன்னாடி வச்சுக்கிட்டோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். மௌத்தை நினைச்சாலே நமக்கு அலர்ஜியா இருக்குது, நினைக்கவே வேணான்னு முடிவு பண்ணியாச்சு. புரியுதுங்களா? மௌத்தை பத்தி பேசுறது கிடையாது குடும்பத்துல, மௌத்தை பத்தி பிள்ளைங்களுக்கு நினைவூட்டுறது கிடையாது, கணவன் மனைவி குடும்பம் யாருமே. அப்ப மனிதர்கள் இருக்கிறார்களே, ரொம்பவும் இந்த விஷயங்கள்ல அலட்சியமாக இருப்பது அவர்களுடைய உள்ளத்தை இறுக வைத்து விட்டது, அவர்களுடைய உள்ளத்தை கடினப்படுத்தி விட்டது. யாரு இந்த துன்யாவை விட்டு தூரமாகி ஆகிரத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறார்களோ, சரியா, மௌத்துக்காக தயார் செய்து கொள்கிறார்களோ, அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய உள்ளம் விரிவடைந்த உள்ளமாக இருக்கும். இந்த மூன்று விஷயங்கள் எதற்கு அடையாளம்? உள்ளம் விரிவடைந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம். وقد مضى هذا المعنى في الزمر عند قوله تعالى, இந்த கருத்து சூரா ஜுமர்ல, அதாவது அஃபமன் ஷரஹ அல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாமி ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி. எத்தனாவது வசனம்னு சொல்லிடுறேன், 22வது வசனம் சூரா ஜுமர்ல 22. அஃபமன் ஷரஹ அல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம் ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி. அல்லாஹ் தஆலா யாருக்கு அவருடைய நெஞ்சத்தை இஸ்லாமிற்கு திறந்து கொடுத்தானோ அவர் தன்னுடைய இறைவன் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட அந்த ஒளியின் மீது நடந்து செல்கிறார். அல்லாஹ் அக்பர். இது நம்ம அப்படி இருக்கிறோமான்னு பார்த்துங்க. நம்ம எல்லாம் முஸ்லீம்னு சொல்றோம், எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில ஒரு ஒளி இருக்கிறது, அந்த ஒளியின்படி நான் நடக்கின்றேன், அதாவது இந்த வேதம் இருக்கிறது, இந்த வேதத்தின்படி நான் நடக்கிறேன் என்று நமக்கு சொல்ல முடியுமா? நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம்? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். யா அல்லாஹ், இதே மறதியுடைய நிலையில மௌத்து வந்துட்டா என்ன ஆகுமோ தெரியலையே. அல்லாஹு அக்பர். சரி, வருய அனில் ஹஸனி ரஹிமஹுல்லாஹ், குர்ஆனுடைய விரிவுரையாளர், ஹதீஸ் கலையினுடைய மிகப்பெரிய அறிஞர், மார்க்க சட்ட வல்லுனர், அதை போன்று மக்களுக்கு அறிவுரை செய்வதிலே மிகப்பெரிய ஒரு கல்விமான். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கால அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக கால முலிஅ ஹிக்மன் வ இல்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சம் இருக்கிறதே ஞானத்தாலும் தத்துவங்களாலும் அறிவாலும் அப்படியே முழுமையாக நிரப்பப்பட்டு விட்டது. புரியுதா? எப்படி நம்முடைய கல்பு துன்யாவால, துன்யா ஆசையால நிரப்பி வச்சிருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும். ஒரு நாளைக்கு 1 கிலோ மீனி எடுத்தா கூட துன்யா ஆசைய எத்தனை டன்னு உள்ளார உட்கார்ந்து இருக்கோ தெரியல. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஞானத்தாலும் இல்மாலும், வேதங்களுடைய இல்மாலும் அவர்களுடைய நெஞ்சத்தை நிரப்பி விட்டான். வஃபி ஸஹீஹ், இப்போ ஏற்கனவே நம்ம தஃப்சீர் தபரியில படித்த சில விஷயங்கள், அதே போல இப்னு கஸீர்ல படித்த சில விஷயங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சம் பிளக்கப்பட்ட சம்பவம். அப்ப இந்த சம்பவம் உண்மையான சம்பவம். முட்டாள்கள்ல பலரு இதை மறுத்தாலும் அவர்களுடைய அறிவின் பலவீனத்தால், அறிவின் குறைவால் அவர்கள் மறுக்கிறார்களே தவிர
இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்துவது அல்லாஹ்விற்கு சிரமமானதல்ல. ஒரு சாதாரண தண்ணி துளியிலே முழு மனிதனை படைக்கக்கூடிய அல்லாஹு தஆலா அந்த மனிதனை இறக்க வைத்து அவனை பூமியிலே சின்னாபின்னமாக சுக்குநூறாக பிரித்ததற்கு பிறகு மீண்டும் அவனை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியுடைய நெஞ்சத்தை பிளந்து அதை சுத்தப்படுத்துவதற்கு மலக்குகளை அனுப்பி ஏற்பாடு செய்வது அல்லாஹ்விற்கு ஒரு சிரமமான ஒரு விஷயம் அல்ல. இன்றைய அறிவியலை பார்த்தவர்கள், அதாவது அல்லாஹுவால் அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய கண்ணை கழட்டி ஆபரேஷன் பண்றான், நெஞ்சத்தை கழட்டி ஆபரேஷன் பண்றான், உடல்ல உள்ள எத்தனையோ உறுப்புகளை கழட்டி ஆபரேஷன் பண்றதெல்லாம் பார்த்து மனிதனுடைய அறிவியல் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹு தஆலாவை ரப் என்று ஏற்றுக்கொள்வார்களே ஆனால் அல்லாஹ்வுடைய ஆற்றலின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை வரும். யாரு அல்லாஹுவையே மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅ்ஜிஸா அற்புதங்களிலே சந்தேகம் வரும். புரிஞ்சுக்கோமா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனாலதான் நீங்க பயான் கேட்கறது, மற்ற விஷயங்கள் கேட்கறது கேட்கலாம், எல்லார்ட்டையும் பார்க்கணும். ஒருத்தர் சரியான ஆதாரத்தின்படி போறாரா அப்படின்னு பார்க்கணும், ஹதீசுகளின்படி போறாரான்னு சொல்லி. யாரு ஹதீஸ் சஹீஹான ஹதீசுகள்ல உங்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்குகிறார்களோ, அதே போல மார்க்க அடிப்படை ஆதாரங்களுக்கு மேலாக உங்களுக்கு அனாச்சாரங்களை சொல்லித் தருகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை விட்டு மட்டும் நீங்க விலகி கொண்டா போதுமானது. மற்றபடி நீங்க வகுப்புகளை கலந்து கொள்ளலாம், கல்விமான்களுடைய வகுப்புகளை படிக்கலாம், மார்க்க கல்வியை யார் சொல்லி கொடுத்தாலும் கேட்கலாம். ஆனா இந்த ரெண்டு அடையாளத்தை நீங்க வைத்துக் கொள்ளணும். உங்களுக்கு அவர்கிட்ட படிப்பதால் குர்ஆன் மேல ஹதீஸ் மேல நம்பிக்கை அதிகமாகுதா, உங்களுக்கு படிக்கிறதுனால மார்க்க பற்று அதிகமாகுதான்னு பார்க்கணும். அதே போல பித்அத்துகளை குறித்து எச்சரிக்கை செய்யப்படுகிறதா அல்லது பித்அத்துகளை அவர் சேர்க்கிறாரான்னு சொல்லி, இதுதான் நமக்கு உண்டான அந்த உரைகள். ஹைர், அதை புரிஞ்சுக்குங்க. அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஜித்னி இல்மா. خير. இப்போ நம்ம இந்த ஹதீஸை நம்ம படிப்போம். وفي الصحيح عن انس بن مالك رضي الله عنه عن مالك بن صعصع رجل من قومه ان النبي صلى الله عليه وسلم قال. இந்த ஹதீஸ் வந்து சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம்ல உள்ள ஹதீஸ் என்று இமாம் குர்துபி சொல்றாங்க. وبين انا عند البيت, நான் காபத்துல்லாஹ்விலே நான் இருந்தபோது, பைன நாயிமி வல் யக்தான், தூங்கக்கூடியவனுக்கும் விழித்திருப்பவனுக்கும் நடுவிலே, அதாவது நான் தூங்கிட்டு இருக்கேன்னு என்னால சொல்ல முடியல, முடிச்சிருக்கேன்னு சொல்ல முடியல, அந்த மாதிரியான ஒரு நடுநிலையில் நான் இருக்கும் பொழுது, இது சமிஅத்து காயிலன், பேசக்கூடிய ஒருவரை நான் செவியுற்றேன். யகூல், அவர் என்ன பேசினார்? அஹது ஸலாஸதி, மூன்று பேர் அங்க இருந்தாங்க. யகூல் அஹது ஸலாஸ, அங்க மூன்று பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, ஃபஅதீது பிதஸ்திம் மின் ذهبின், தங்கத்திலான ஒரு தாம்பாளம் எனக்கு கொண்டு வரப்பட்டது. ஃபீஹா மாஉ ஜம்ஸம், அதுல ஜம்ஸமுடைய தண்ணீர் இருந்தது. ஃபஷரஹ ஸத்ரி இலா கதா வ கதா, என்னுடைய நெஞ்சை அவர் திறந்தார், இங்க இருந்து இது வரைக்கும் நெஞ்சை திறந்து விட்டார். கால கதாதா குல்து மா யானி கால இலா அஸ்ஃபலி பத்னி, சாரி மன்னிக்கணும், இந்த பக்கம் இல்லை, இங்க இருந்து இந்த பக்கம் வயிற்றினுடைய அந்த கீழ் பகுதி வரைக்கும் அவர் திறந்தார். அப்ப நெஞ்சை இதிலிருந்து இது வரைக்கும் எதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இங்கிருந்து வயிறு வரைக்கும். கால ஃபஸ்தக்ரஜ கல்பி, என்னுடைய கல்பை அவர் வெளியே எடுத்தார். ஃபகஸல கல்பி பிமாஇ ஜம்ஸம், என்னுடைய கல்பை ஜம்ஸம் தண்ணீரால் கழுவினார். சும்ம உஈத மக்கானஹு, பிறகு அந்த கல்பு அதனுடைய இடத்தில் திரும்ப வைக்கப்பட்டது. சும்ம ஹுஷிய ஈமானம் வ ஹிக்மா, பிறகு அந்த கல்பிலே ஈமானும் ஹிக்மத்தும் முழுமையாக நிரப்பப்பட்டது. ஹுஷியன்னு சொன்னா தலகணியில பஞ்ச வச்சு நிற்போம் பாருங்க, நல்ல டைட்டா, அந்த மாதிரி நிரப்புறதுக்கு ஹஷா யஹ்ஷு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹுஷிய ஈமானும் வ ஹிக்மா, ஹுஷி என்பது ஃபஅல மஜ்ஹூல். வஃபில் ஹதீஸ் கிஸ்ஸத்துன், இந்த ஹதீஸ்ல இன்னொரு நீண்ட வரலாறுகள் சம்பவங்கள் இருக்கின்றன. அடுத்து வருய அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மற்றும் சில அறிவிப்புகள் அறிவிக்கப்படுகின்றன. அதுல என்ன வருது? கால ஜாஅனி மலகானி ஃபீ சூரத்தி தாயிரின். உங்களிடத்துல இத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தெளிவு சொல்லிடுறேன். நம்ம எல்லாம் கேக்குறீங்களா, போர் அடிக்குதுன்னு தூங்குறீங்களான்னு தெரியலையே. போர் அடிச்சாலும் பரவாயில்ல, கேளுங்க. நஃப்ஸ் இருக்குது, அப்படிதான் சொல்லும். தூக்கி போட்டு மிதிக்கணும், இந்த நஃப்ஸை ஏறி மிதின்னு மிதிச்சாதான் இந்த நஃப்ஸை நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போக முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது நம்மளை கொண்டு போய் நரகத்தில் தள்ளிடும். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நேரத்தை கழிப்போம். அல்ஹம்துலில்லாஹ், தூங்கினாலும் பரவாயில்ல, இங்கே வகுப்பை திறந்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டே தூங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், அதுவே ஒரு பரக்கத்து உங்களுக்கு. அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஜித்னி இல்மா. அது என்ன தெளிவு என்று சொன்னா, சில நேரங்களில் இந்த மாதிரியான அறிவிப்புகள்ல தகவல்கள் கூடுதல் குறைவா இருக்கும்.
கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரியான கூடுதல் குறைவுகளை நம்ம முரண்பாடாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் முரண்பாடாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது கேட்ட சஹாபாக்கள்ல கேட்டவர்கள்ல சொல்லும் முதல் சில நேரங்களில் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் அதே செய்தியை அடுத்த தடவை சொல்லும் பொழுது தாம் முன்னாடி விட்ட செய்தியை சேர்த்து சொல்லுவாங்க. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த நேரத்தில் எவ்வளவு சொல்ல வேண்டியது இருந்துச்சோ அவ்வளவு சொல்லியிருப்பாங்க. மிச்ச செய்தியை வேற ஒரு அமர்வுல சொல்லியிருப்பாங்க. சோ இந்த ரெண்டு அமர்வுலையும் கேட்டவர்கள் ஒரே ஆளா இருந்தாங்கன்னா வேற விஷயம். அதுல மாற்றமான ஆளுகள் கேட்டிருந்தாங்கன்னா அவங்கவுங்க எப்பப்ப கேட்டாங்களோ அதை கொண்டு அவங்க அறிவிப்பாங்க. ஸோ இதனாலதான் அறிவிப்புகள்ல அந்த டிஃபரன்ஸ் வித்தியாசங்கள் ஏற்படும். அந்த வித்தியாசங்களை முரண்பாடாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிகப்படியான விளக்கங்களாக கூடுதல் தகவல்களாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் ஒரே நிகழ்வு பல முறை நடந்திருக்கலாம், அப்படியும் இருக்குது. இது அல்லாத மற்ற நிகழ்வுகளை சொல்றேன். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இதை முடித்துட்டு உங்களுக்கு இது சம்பந்தமா அறிஞர்கள் சொல்லி இருக்கக்கூடிய முஹக்கிகீன், குர்ஆனுடைய ஹதீஸுடைய கல்வியினுடைய அந்த ஆய்வாளர்கள்ல மூத்தவர்கள் இருக்காங்கல்ல, இந்த ஹதீஸுகள் எல்லாம் எப்படி ஒருங்கிணைத்து நமக்கு ஒரு மொத்த கருத்தை கொடுக்குறாங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது, ஜாஅனி மலக்கானி, 2 மலக்குகள் வந்தார்கள் என்னிடம். ஜாஅனி ஃபீ சூரத்தி தாயிரின், பறவையின் உருவத்திலே. மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்க பல உருவத்தில் வருவாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரெக்கையை கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்தி ஜாஇலில் மலாயிகதி உலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வ சுலாஸ வ ருபா' யஸீது ஃபில் கல்கி மா யஷா. அல்லாஹு தஆலா மலக்குகளை பல ரெக்கைகளை உடையவர்களாக 2, 3, 4 ரெக்கைகளை உடையவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இன்னும் பலருக்கு அதிகமும் அல்லாஹு தஆலா அதிகப்படுத்தியும் கொடுத்திருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எத்தனை ரெக்கை? 500 ரெக்கைங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த ஒரு ரெக்கையை விரிச்சாலே அவங்களுக்கு பின்னாடி இருந்தோம்னா அவங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வானத்தை எதையுமே பார்க்க முடியாது. டோட்டலா கீழே இருந்து மேல வரைக்கும் மறைச்சிருவாங்கன்னா இப்ப எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான உருவத்தை அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள 2 தடவை தான் முழு உருவத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்திருக்காங்க. இப்பேற்பட்ட படைப்பு சுப்ஹானல்லாஹ். அவங்க பயந்துகிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து. யோசிச்சு பாருங்க. சரி, அந்த 2 பேரிடத்திலையும் மஅஹுமா மாஉன் வ சல்ஜுன், அந்த 2 பேரிடத்திலையும் தண்ணீரும் இருந்தது, ஐஸ் கட்டியும் இருந்தது. பனிக்கட்டி இருக்குல்ல, ஐஸ் கட்டி. ஃபஷரஹ அஹதுஹுமா ஸத்ரி, அவர்களில் ஒருவர் என்னுடைய நெஞ்சை திறந்தார். வஃபதஹல் ஆகரு பிமின்காரிஹி ஃபீஹி ஃபகஸலஹு, இன்னொருவர் தன்னுடைய அலகால், மூக்குல அலகால் அதை திறந்தார். ஃபதஹல் ஆகரு பிமின்காரிஹி ஃபீஹி ஃபகஸலஹு, பிறகு அதை அவர் கழுகினார். வஃபி ஹதீஸின் ஆகர قال ஜாஅனி மலக்குன், இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, என்னிடம் ஒரு மலக்கு வந்தார். ஃபஷக்க அன் கல்பி, என்னுடைய நெஞ்சத்தை பிளந்தார். ஃபஸ்தக்ரஜ மின்ஹு உத்ரத்தன், அதிலிருந்து ஒரு பொருளை அவர் வெளியே எடுத்தார், ஒரு கசடு மாதிரியான ஒரு பொருள். வகால கல்புக வகீ وعيناك بصيرتان وأذناك سميعتان أنت محمد رسول الله لسانك صادق ونفسك مطمئنة وخلقك குஃபுமுன் வ அன்த கையிமுன். அந்த மலக்கு என்ன செய்றாரு, உள்ளத்திலிருந்து ஒரு விதமான ஒரு பொருளை எடுத்து, ஒரு கசரு மாதிரியான பொருளை எடுத்து வெளியே போட்டுறார். அதுக்கப்புறமா சொல்றாரு, உங்களது கல்பு பாதுகாத்து கொள்ளக்கூடியது, ஒருங்கிணைத்து கொள்ளக்கூடியது, அதாவது உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் மனப்பாடம் செய்து கொள்ளக்கூடியது, உங்களுடைய 2 கண்களும் நன்கு பார்க்கக்கூடியது, உங்களுடைய 2 செவிகளும் நன்கு கேட்கக்கூடியது. நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மதாக இருக்கிறீர். உங்களுடைய நாவு உண்மையானது, உங்களுடைய உள்ளம் நிம்மதி அடைந்தது, உங்களுடைய குணம் நன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியது, நீங்களோ நேரான பாதையில் நிலையாக நிற்பவர். சோ இந்த மாதிரி அந்த வானவர் புகழ்ந்து விட்டு செல்கிறார். இப்ப இமாம் குர்துபி அவங்க இந்த ஹதீஸ்ல வந்து இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்றாங்க. கால அஹ்லுல் லுகதி வகீஉன் என்றால் என்ன அர்த்தம்? ஐயஹ்ஃபது மா யூதஉ ஃபீஹி, அந்த கல்புல எதுவெல்லாம் வைக்கப்படுகிறதோ அதையெல்லாம் மனப்பாடம் நன்கு உறுதிப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர். யுகாலு சிகாவுன் வகீஉன் ஐ கவியுன் யஹ்ஃபது மா யூதஉ ஃபீஹி. வகீ சிகான்னு சொன்னா அந்த தோல் பாத்திரம்,
அந்த தோல் பாத்திரத்தை வக்கீ என்று வர்ணிக்கப்படும். எப்ப அது நல்ல ஸ்ட்ராங்கா பலமுள்ள திக்கான தோலா இருந்து அதில் வைக்கப்படக்கூடியதை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தால், அவருடைய அதாவது அந்த இறப்ப இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்லுவாங்க. இஸ்தௌகா அது என்ன அர்த்தம்? கவியத்தின் அர்த்தம். வகால குசுமுன், குசுமுன் என்றால் என்ன அர்த்தம்? ஜாமிஉன், அனைத்தையும் ஒருங்கிணைத்துக் கொள்ளக்கூடியது. யுகாலு ரஜுலுன் கசூமுன், ஐ கசூமுன் லில் கைரி ஐ ஜாமிஉன் லஹு. இதெல்லாம் அரபி மொழியினுடைய விளக்கம். கசூம் என்பது நன்மைகளை தனக்குள் ஒருங்கிணைத்துக் கொள்ளக்கூடிய மனிதர், அதாவது முழுக்க முழுக்க நன்மையை நிரம்பிய மனிதர். ومعنا ألم نشرح قد شرحنا الدليل على ذلك. ومعنا ألم نشرح قد شرحنا الدليل على ذلك قوله في النسق عليه ووضعنا عنك وزرك. அப்ப அலம் நஷ்ரஹ் என்றால் என்ன அர்த்தம்? நபியே, உங்களுக்கு நாம் ஆதாரங்களை விளக்கி கொடுத்தோம். புரியுதுங்களா? அந்த ஆதாரத்தோட அந்த ஆதாரத்தை உங்களுடைய பேச்சோட எப்படி ஒருங்கிணைத்து சொல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு தெளிவான அறிவு ஞானத்தை உங்களுக்கு நாம் விளக்கி கொடுத்தோம். இன்னும் உங்களுடைய சுமைகளை உங்களை விட்டு அகற்றி விட்டோம். இது இரண்டாவது வசனத்துக்கு குர்துபி போறாங்க. فهذا عطف على التأويل لا على التنزيل لأنه لو كان على التنزيل لقال ونضع عنك وزرك. புரியுதுங்களா? அதாவது இந்த இடத்துல வதஅனா என்று வந்திருக்குது. என்ன சீகால? மாதி, கடந்த காலத்தை அறிவிக்கக்கூடிய சீகால வந்திருக்குது. ஆனா இது என்ன? முன்கூட்டியே இந்த செய்தி சொல்லப்படுகிறது. நபியே, உங்களுடைய நெஞ்சத்தை நம்ம விரிவாக்கி வச்சுட்டோம். இனி உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லப்பட போது அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க ஏற்று செயல்படுத்தி மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் மீது இருக்கக்கூடிய எல்லா சுமைகளும், ஜாஹிலியத்திலே சுமைகள், மற்ற எல்லா சுமைகளும் உங்களை விட்டு அகற்றப்பட போகின்றன. அப்போ வதஅனா என்பது என்ன அர்த்தம்? வருங்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை பற்றி, அதாவது இந்த உம்மத்தின் மீது, இந்த சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய ஐயாமுல் ஜாஹிலியத்துடைய சடங்குகள் எல்லாம் நீக்கப்படுகின்றன, உடைக்கப்படுகின்றன. நம்ம துஆ செய்றோம் பாருங்க, ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி. அப்ப முந்திய உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா என்னென்ன சிரமமான சட்டங்களை எல்லாம் கொடுத்திருந்தானோ அந்த சட்டங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு இலகுவான யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், இலகுவான சட்டங்களை உடைய மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். உதாரணம் எப்படி? முந்திய காலத்துல நோன்பு வச்சாங்கன்னு சொன்னா இஃப்தார் செய்யணும். இஃப்தார் செஞ்சுட்டு தூங்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அவங்க அடுத்து சஹர் பண்ண முடியாது. அடுத்த நாள் வரைக்கும் அவங்க நோன்பு இருக்கணும். அதே போல அவர்களில் யாராவது தௌபா பாவம் செஞ்சிட்டா அதுக்கு நேரடி மரண தண்டனையா இருந்துச்சு. நம்ம மார்க்கத்தில் குறிப்பிட்ட பாவங்களை தவிர மற்ற பாவங்களுக்கெல்லாம் தௌபாவுடைய வழி அல்லாஹ் திறந்து கொடுத்துட்டான். அதே போல அவங்களுடைய மார்க்கத்தில் நஜிஸ் எங்கேயாவது உடை மேல பட்டு விட்டா அந்த உடையவே வெட்டி தூக்கி போடணும். நமக்கு கழுவுனா போதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒது தான் செஞ்சே ஆகணும். நமக்கு ஒது முடியலையா அல்லாஹ் தஆலா தயம்மம் கொடுத்தான். இப்படி நிறைய சலுகைகளை, விசாலங்களை கொடுத்து அல்லாஹு தஆலா நமக்கு ஷரியத்தை கொடுத்தான். فهذا عطف على التأويل لا على التنزيل لأنه لو كان على التنزيل لقال ونضع عنك وزرك فدل هذا على أن معنى ألم نشرح قد شرحنا. அப்ப நாம் உங்களுக்கு விரிவாக்கி கொடுக்கவில்லையா என்றால் என்ன அர்த்தம்? நபியே, நம்ம உங்களுக்கு விரிவாக்கி கொடுத்து விட்டோம். வலம் என்பது ஜஹ்துன், மறுப்பதற்காக இல்லை என்ற சொல்லை, இல்லை என்ற பொருளை கொடுக்கக்கூடியதாகும் லம் என்ற வார்த்தை. வஃபில் இஸ்திஃப்ஹாமி தரஃபும் மினல் ஜஹ்தி. அப்ப கேள்வி கேட்கும் பொழுது அந்த இடத்துல இல்லை என்ற ஒரு அர்த்தம் இருக்கும். நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கிறோம். நீ சாப்பிடலையா அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? நீங்க சாப்பிடலையோ அப்படிங்கிற அர்த்தம். وَإِذَا وَقَعَ جَحْدٌ رَجَعَ إِلَى التَّحْقِيقِ كَقَوْلِهِ تَعَالَى أَلَيْسَ اللَّهُ بِأَحْكَمِ الْحَاكِمِينَ معناه الله أحكم الحاكمين. அப்ப இந்த கேள்வியில அதாவது ஜஹத் அப்படின்னு சொன்னா அது என்ன செய்தி கேட்கப்படுதோ அது மறுக்கப்படுது. உங்களுக்கு நாம் விரிவாக்கி கொடுக்கவில்லையா என்றால் கொடுக்கவில்லையாங்கிற செய்தி மறுக்கப்படுது. அப்ப என்ன அர்த்தம்? விரிவாக்கி கொடுக்கப்பட்டது என்ற அர்த்தம். இப்ப அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹு தஆலா தீர்ப்பளிப்பவர்களில் எல்லாம் மேலான தீர்ப்பளிப்பவனாக இல்லையா அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹு தஆலா. அப்ப என்ன அர்த்தம்? இல்லை என்பது மறுக்கப்படுது. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹு தஆலா தீர்ப்பளிப்பவர்களில் மேலானவன். இப்ப நம்ம கேட்கிறோம்,
ஒருத்தரை பார்த்து நீ சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு, நீ சாப்பிட்டது நீ சாப்பிடாமையா வந்த அல்லது எப்படி கேட்குற, உதாரணத்துக்கு ஒருத்தர் செஞ்சிருக்கிறாருன்னு நல்லா தெரியும், என்ன நீ அதை செய்யவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப செய்யவில்லையா அப்படின்னு கேட்கும்போது செய்யவில்லை என்பது மறுக்கப்படுது, நீதான் செஞ்சில அதை, அந்த மாதிரி அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப லம் என்பது சில நேரங்களில் என்ன அர்த்தத்தையும் கொடுக்கும், ஜஹத், அதாவது சொல்லப்பட்ட செய்தியை மறுப்பது, அது இஸ்திஃபாமோட சேரும் பொழுது, அப்ப ரெண்டு மறுத்தல் சேரும் பொழுது அப்ப அங்க செய்தி இருக்கு என்பது வரும். இப்ப உதாரணத்துக்கு சாப்பிடவில்லை என்பது இல்லை, அப்ப என்ன அர்த்தம், சாப்பிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஒரு நஃபி சேர்ந்தா இல்லை மறுக்கிறது, அவன் சாப்பிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் ரெண்டு நஃபி சேருதுன்னு வச்சுக்கோங்க, அவன் சாப்பிடலன்னு சொல்றது இல்லப்பா அப்படிங்கிறோம், அப்ப என்ன அர்த்தம், அவன் சாப்பிட்டான்னு அர்த்தம். அப்ப லம் என்பதுல ஒரு நஃபி இருக்குது, கேள்வியில ஒரு நஃபி இருக்குது. அப்ப ரெண்டு நஃபி ஒன்றாக சேரும் பொழுது அங்கே செய்தி உறுதிப்படுத்தப்படுகிறது. இது அரபி இலக்கணம் படிச்சவங்களுக்கோ அல்லது மொழி வழக்கத்தை அதிகமா பேசி பழகிறவங்களுக்கு ஈஸியா புரியும். புரியலன்னா திரும்ப கேளுங்க, நான் சொல்றேன், திரும்ப ஒரு தடவை சொல்றேன். அதாவது லம் என்பது மறுப்பதற்காக, கேள்வி இருக்கு பாருங்க, செய்தாயா அப்படிங்கிறது, அதுலயும் ஒரு மறுக்கிறது இருக்கு, நீ இதை செஞ்சியா அப்படின்னா செய்யல அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. அப்ப ரெண்டு மறுத்தல் ஒன்று சேர்க்கப்படுமே ஆனால் அங்க என்ன அர்த்தம் வரும், உறுதி செய்வது வரும். وَإِذَا وَقَعَ جَحْدٌ وَفِي الِاسْتِفْهَامِ طَرَفٌ مِنَ الْجَحْدِ فَإِذَا وَقَعَ جَحْدٌ رَجَعَ إِلَى التَّحْقِيقِ كَقَوْلِهِ تَعَالَى أَلَيْسَ اللَّهُ بِأَحْكَمِ الْحَاكِمِينَ. தீர்ப்பளிப்பவர்களுக்கெல்லாம் மேலான தீர்ப்பளிப்பவனாக அல்லாஹ் இல்லையா அப்படின்னு. அப்ப லைசனா இல்லை, அப்ப ஹம்சா ஒண்ணு சேர்ந்து இருக்குது கேள்வி, அதுவும் இல்லைங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அப்ப ரெண்டு இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கும்போது என்ன அர்த்தம், மஅனாஹு அல்லாஹு அஹ்கமுல் ஹாக்கிமீன், அல்லாஹ் தீர்ப்பளிப்பவர்களில் மிக மேலானவன். அதே போல அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, சூரா ஜுமருடைய 36வது வசனம், அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியானுக்கு போதுமானவனாக இல்லையா அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம், போதுமானவன். அப்ப லைஸ ஒரு இல்லை, ஒரு கேள்வியில ஒரு இல்லை இருக்குது, அப்ப ரெண்டு இல்லை சேரும்போது இருக்கு என்ற அர்த்தம் வந்துடும். ومثله قول جرير يمدح عبد الملك بن مروان ألستم خير من ركب المطايا وأندى العالمين. அப்துல் மலிக் இப்னு மர்வான்ங்கிறது இஸ்லாமிய மன்னர்கள்ல ஒரு பிரபலமான மன்னர். அப்ப ஜரீர் என்ற கவிஞர் அவங்கள புகழ்றாரு, அதாவது ஒட்டகத்தின் மீது பயணித்தவர்களில் நீங்கள் சிறந்தவர்களாக இல்லையா, அதே போல கொடை கொடுப்பவர்களில் அந்தல் ஆலமீன, உலக மக்களிலேயே அதிகம் கொடை கொடுக்கக்கூடிய பரம்பரையாக நீங்கள் இல்லையா. அந்தா நதான் சொன்னா கொடை கொடுப்பவர், அல் ஆலமீன உலக மக்களில். புத்தூன ராஹின், அந்த புத்தூன ராஹின்ங்கிற வார்த்தையை மட்டும் கொஞ்சம் உறுதி செஞ்சுட்டு சொல்றேன். அப்ப இந்த இடத்துல அலஸ்தும் என்று இருக்குது, அப்ப நீங்கள் இல்லையான்னு சொல்லி, அப்ப என்ன அர்த்தம், அல் மானா அன்தும் கதா, நீங்க இப்படித்தான். புரியுதுங்களா? ரப்பி ஜித்னி இல்மா. அப்ப இந்த மாதிரி மொழிகள்ல தமிழ்லயும் அந்த மாதிரி இருக்குது, அரபி மொழிகள்லயும் அந்த மாதிரி பயன்படுத்துறத பாக்குறோம். அப்ப என்ன சொல்ல வராங்க இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அலம் நஷ்ரஹ் என்பது என்ன அர்த்தம், நாம் உமக்கு நெஞ்சத்தை விரிவாக்கி கொடுக்கவில்லையா என்றால் என்ன அர்த்தம், ஐ கத் ஷரஹ்னா லக சத்ரக, நபியே நாம் உங்களுக்கு உங்களுடைய நெஞ்சத்தை விரிவாக்கி கொடுத்தோம். இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் போதுமா? சரிம்மா, வேற ஏதாவது ஒரு 5-10 நிமிஷம் சுருக்கமா கேள்விகள் இருந்தா கேட்டுக்கங்கம்மா. இன்ஷா அல்லாஹ். வலைக்கும் சலாம், சொல்லுங்கம்மா. அல்லாஹுமே சிர். அதாவதுமா குர்ஆன் ஓதுறதை பொறுத்த வரைக்கும் அதை தொட்டு ஓதுனாலும் சரி, மனப்பாடமாக ஓதுனாலும் சரி, அதற்கு தஹாரா சுத்தம் என்பது ஃபர்ல் கட்டாயம் இல்லை. புரியுதுங்களா? தொழுகைக்கு தான் ஒது கட்டாயம், சரிங்களா? மற்றபடி குர்ஆன் ஓதுறதுக்கோ, திக்ரு செய்யறதுக்கோ, ஹதீஸ் கிதாபுகள் படிக்கிறதுக்கோ, அதே போல தஃப்சீர் கிதாபுகள் படிக்கிறதுக்கோ ஒது என்பது ஒரு விரும்பத்தகுந்த ஒரு செயலை தவிர கட்டாயமான செயல் அல்ல. அதனால நீங்க ஒது ஒரு தடவை செய்துட்டீங்கன்னா போதுமானது, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல ஹைது நிஃபாஸுடைய காலத்தில் இருக்கும் பொழுது கூட நம்ம குர்ஆன் ஓதலாம், குர்ஆன் படிக்கலாம், குர்ஆனுடைய தஃப்சீர் படிக்கலாம், நடத்தலாம், கேட்கலாம். தொழுகை மட்டும்தான், அதே போல நோன்பு மட்டும்தான் தடுக்கப்பட்டது. மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளும் அனுமதிக்கப்பட்டது. ஹஜ்ஜுடைய காலத்தில் இருந்தார்களே ஆனால், ஹைது நிஃபாஸில் உள்ளவங்க அவங்க காபாவை தவாஃபு செய்யக்கூடாது, மற்ற எல்லா அமல்களும் செய்யலாம். இதுதான் சஹீஹான உறுதியான ஹதீஸில் இருக்கக்கூடியது. சில உலமாக்கள் ஒரு பலவீனமான ஹதீஸை வைத்து
குர்ஆனை தொட்டு ஓதுறதுக்கு ஒது இருக்கணும், ஹைது நிஃபாஸை விட்டு சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஹதீஸ் வந்து உறுதியான ஹதீஸ் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எல்லா பெண்களுக்குமே ஹைது நிஃபாஸ் என்பது ரெகுலராக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இது புதிதாக நம்ம காலத்தில் உருவானதல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பெண்கள் மகளார்கள் மீது அல்லாஹு தஆலா விதியாக்கிய ஒன்று. அப்போ ஹைது நிஃபாஸுடைய காலத்தில் ஒது இல்லாத நேரத்தில் குர்ஆன் ஓதக்கூடாது, குர்ஆன் தொடக்கூடாது என்று ஒரு சட்டம் இஸ்லாமில் இருந்திருக்குமே, ஆனால் அது கண்டிப்பாக ஒரு சஹீஹான ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கும், ஒரு சஹீஹான அறிவிப்பில் நமக்கு வந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ அமல்கள் சொல்கிறாங்க. எப்படி காலையில் ஆயத்துல் குர்சி ஓதுறது, இரவுல ஆயத்துல் குர்சி ஓதுறது, படுக்கும்போது ஆயத்துல் குர்சி ஓதுறது, அதே போல் காலை மாலை இரவு துவாக்களில் வந்து குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ் ஓதுறது. இந்த மாதிரியான சூறாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கும் பொழுது எங்கேயுமே ஹைதுள்ள பெண்கள் ஓதாதீங்க, நிஃபாஸ் உள்ள பெண்கள் ஓதாதீங்கன்னு தடுக்கவே இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை செய்யக்கூடாதவர்களை பற்றி அங்கு சொல்லப்படலைன்னா அப்போ எல்லாரும் செய்யலான்னு தெரியுது, சரிங்களா? அதனால எல்லா நேரத்திலையுமே பெண்கள் குர்ஆன் ஓதலாம், குர்ஆனை தொடலாம், குர்ஆனை படிக்கலாம். உது செய்து கொண்டால் மேலும் மேலும் சிறப்பு, அவ்வளவுதான். மற்றபடி தொழுகைக்கு தான் உது ஃபர்லே தவிர மற்ற அமல்கள் எதுவுக்கும் உது ஃபர்லு கிடையாது. அடுத்ததாக காபத்துல்லாவை தவாப் செய்யும் போது தவாப் செஞ்ச உடனே நம்ம தஹியத்துல் மஸ்ஜித் தொழ வேண்டி இருக்குது. அதனால நம்ம உதுவோட இருக்கணும். காபத் தவாப் செய்யறதுக்கு உது தேவைன்னு சொல்லி பல அறிஞர்கள் சொன்னாங்க. சில அறிஞர்கள் அதுக்கு கூட தேவையில்லை, தஹியத்துல் தவாஃபுக்கு தான் உது அவசியம்னு சொன்னாங்க. ஆனால் சிறந்த கருத்து வந்து நம்ம உதுவோட தவாப் செய்யறது தான். அதனால தாராளமாக நீங்கள் ஓதலாம், அதில் ஒன்றும் மனசில் வந்து சங்கடப்பட தேவையில்லை. தொழுகும் பொழுது காற்று பிரிவேனால், அதாவது எப்படின்னு சொன்னால் ஒரு 5-10 நிமிஷம் கூட நமக்கு வந்து அந்த மாதிரியான உடல் இல்லை, அந்த தொடர்ந்து காற்று பிரியக்கூடிய ஒரு நோய் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அதுவும் மன்னிக்கப்பட்டது. ஒரு வக்துக்கு செய்த உதவை கொண்டு அந்த வக்துடைய ஃபர்து நஃபில் சுன்னத்து எல்லாமே தொழுதுக்கலாம். இல்லை நம்ம பாத்ரூம்லாம் போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு சுத்தமானோம்னா ஒரு 10-15 நிமிஷம் நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனை இருக்காதுன்னா அந்த நேரத்தை எதிர்பார்த்து ஃபர்லை மட்டும் அந்த நேரத்தில் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் நஃபில் சுன்னத்தை நீங்கள் தொழுதுகிட்டே இருக்கலாம் அந்த ஒரே உதவை கொண்டு. வலைக்கும் அஸ்ஸலாம். அதுதான்மா அந்த அறிவிப்புகள் எல்லாம் தொகுத்து கடைசியாக உங்களுக்கு அந்த மொத்த அறிவிப்புகளை எப்படி இன்ஷால்லா நம்ம எடுத்துக்கிறதுங்கிறத நான் கடைசி வகுப்புல சொல்றேன். வலைக்கும் அஸ்ஸலாம். அல்லாஹு அக்பர் கபீர். நம்ம துவா செய்யணும். அப்படிலாம் நம்ம அப்படின்னா சைத்தான் வந்து கனவுல ஏதாச்சும் ஒன்று காட்டி விட்டுருவான், அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்மளை வழி கெடுக்கிற மாதிரி. அப்படிதான் ஒருத்தர் இங்கேருந்து நான் காஷ்மீர் மலையில் போய் 40 நாள் தங்கினேன்னு கேட்டார். சொன்னார். நான் சொன்னேன் ஏன் போனேன் அப்படின்னு கேட்டேன். ஏன் அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஹிரா கோயிலில் தங்கினாங்கல்ல, அந்த மாதிரி நான் போய் தங்கினேன் அப்படின்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா கோயிலில் தங்கினாங்கன்னா அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அவங்களுக்கு அனுப்ப வேண்டியது இருந்துச்சு, குர்ஆனை கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. உனக்கு யார் வருவா, உனக்கு என்னையா குர்ஆன் கிடைக்க போகுது, இப்போ தான் குர்ஆன் தான் கிடைச்சிருச்சுல, நீ அமல் செய் பேசாமல். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு அந்த மாதிரி ஒரு கராமத்து நடக்கணும், நமக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் அது வந்து இதெல்லாம் வந்து யூனிக், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் விசேஷமான ஒன்று. நம்ம துஆ செய்யலாம். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. அதே போல் அல்லாஹும்ம அக்ஸில் நஃப்ஸ் அது இருக்கு. اللهم باعد بيني وبين خطاياي كما باعدت بين المشرق والمغرب. اللهم نقني من خطاياي كما ينقى الثوب الأبيض من الدنس. اللهم اغسل خطاياي بالماء والثلج والبرد. ஸோ இந்த மாதிரி துவாக்களை கொண்டு நம்ம துவா கேட்கலாம், சரிங்களா? அதாவது அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தையும் உன்னுடைய அருளை கொண்டு பரிசுத்தப்படுத்த அல்லாஹ் அப்படின்னு நம்ம துவா கேட்கலாம். ஆனால் என் மலக்கு அனுப்பி என் நெஞ்ச பொழுது எனக்கு பரிசுத்தப்படுத்த அல்லாஹ் அப்படிலாம் நம்ம எதிர்பார்த்துரும். அதாவது சில நேரங்களில் வரலாம், நினைப்பு வர்றது தப்பு இல்லை, ஆனால் அந்த நினைப்பு வந்து ஊர்ஜிதப்படுத்தக்கூடாது, தொடரக்கூடாது. நினைப்புங்கிறது நம்ம கையில் இல்லை, இல்லை அல்லாஹ்வுடைய கையில் இருக்குல்ல. அதனால அந்த நினைப்பு நம்ம தொடர மட்டும் கூடாது. அவங்களுக்குன்னு இல்லைம்மா, எந்த கபரை நம்ம கடந்து போனாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் அன்தும் சலஃபுனா வ நஹ்னு அலா அஸரிக்கும் யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும் அஸ்அலுல்லாஹ லீ வ லக்குமுல் ஆஃபியா
மூமின்களின் இல்லங்களே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். நீங்கள் எங்களை முந்தி சென்று விட்டீர், நாங்கள் உங்களுக்கு பின்னால் உங்களை வந்து சேரக்கூடியவர்கள். உங்களுக்காகவும் எனக்காகவும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகிறேன். உங்களுக்காகவும் எனக்காகவும் அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை தேடுகிறேன். இந்த துவாவை எந்த கபருக்கு, அதாவது முஸ்லிம்களுடைய கபருக்கு அருகில் சென்றால் நம்ம கண்டிப்பாக கேட்கணும். அந்த அடிப்படையில் நம்ம ஒரு தர்கா, நமக்கு அந்த தர்காக்கு சம்பந்தம் இல்லை, போகிறோம் அந்த பக்கமாக அந்த திருவழியாக கடந்து போகிறோங்கும்போது அங்கேயும் நம்ம சலாம் சொல்லிட்டு தான் போகிறது நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம பிரார்த்தனை புக்கை ஷேர் பண்ணுறோம். ஹிஸ்னுல் முஸ்லிம் ஆப் பிடிஎஃப் இருக்குது. ஹிஸ்னுல் முஸ்லிம் ஃப்ரீ ஆப் உங்களுக்கு. ஓகே குரூப்பில் திரும்பவும் ஷேர் பண்ணுறோம். எல்லாமே தாருல் ஹுதா, இது ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். நீங்கள் பாட்டுக்கும் படித்து பயன்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். புரியுதுங்களா? இன்ஷா அல்லாஹ் அந்த ஹிஸ்னுல் முஸ்லிம் ஆப் நான் திரும்ப ஷேர் பண்ணுறேன். அதை ஒன்ஸ் உங்கள் ஃபோனில் அல்லது சிஸ்டத்தில் இறக்கிக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். அதில் பிரார்த்தனையில் 120 துவா இருக்குது, ஹிஸ்னுல் முஸ்லீமில் 240 துவா இருக்குது. நான் சொல்கிற இந்த எல்லா துவாக்களும் அதில் இருக்குது. இல்லை இதே குரூப்பில் தான் உங்களுக்கு சொன்னது, நான் உங்களுக்கு இந்த குரூப்பில் தான் போடுவேன். நான் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் போட்டுடுறேம்மா. மறந்துட்டேன், எனக்கு யாராச்சும் நினைவு விட்டுனா நான் உடனே செஞ்சுருவேன். மறந்துட்டேன், நான் போட்டு விட்டுறேம்மா. முதல்ல நம்ம துவா கேட்கணும் அல்லாஹ்விடத்தில். இரண்டாவது, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை அவர்களோட ஹதீஸுகள் படிங்க, குர்ஆன் ஆயத்து படிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சதை அவங்க சாப்பிடும் பொழுது, அவங்களோட கொஞ்சம் பேசும் பொழுது, அல்லது கொஞ்சம் விளையாடும் பொழுது, அல்லது வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு சொல்லுங்கள். அப்புறம் ஒரு பயான் கேட்க வைங்க. பயானில் 1 மணி நேரம் பயானை ஒரு 15 நிமிஷம் கேட்க வைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வர வைக்க, அதாவது முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அதை மாற்றங்களை ஏற்படுத்துவோம். எங்கேயாவது பள்ளியில் பயான் நடந்தால் பயானுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஜும்மாவுக்கு அனுப்புனீங்கன்னா முன்னாடியே போக சொல்லிவிட்டு அந்த ஜும்மா முடிச்சு வந்தோடனே அந்த பயான்களில் என்ன பயான் சொன்னாங்க, என்ன கேட்ட, உனக்கு என்ன புரிஞ்சிச்சு, அந்த மாதிரி கேள்வி கேளுங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆயத்து, இந்த குர்ஆனில் சில பக்கங்களை எடுத்து கொடுத்து, இதில் ஒரு 2 ஆயத்தை எடுத்து கொடுத்து இதை படிங்க, இதில் என்ன கருத்து சொல்லான்னு எனக்கு சொல்லுமா, அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அந்த தர்பியத்தை கொடுத்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் மாறிடுவாங்கம்மா. எல்லா முஸ்லீம்கள் எல்லாருடைய உள்ளத்திலேயும் அல்லாஹ் தஆலா ஈமானுடைய ஒளி வச்சிருக்கிறான்ல, கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அந்த மாற்றங்களை கொடுப்பான். நல்ல ஆதரவோடு இருங்க, துவா செய்யுங்க அவங்களுக்காக. சரி, அல்லாஹும்ம அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரிய்யதி, யா அல்லாஹ் என்னுடைய சந்ததிகளில் எனக்கு சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவாயாக. இது குர்ஆனில் சொல்லப்பட்ட ரொம்ப வலிமையான துவா. அந்த துவாவை கேளுங்க. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரிய்யதி, யா அல்லாஹ் என்னுடைய சந்ததிகளில் எங்களுக்கு சீர்திருத்தத்தை, அதாவது நல்ல தன்மையை ஏற்படுத்தி கொடுன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ். சரிம்மா, அடுத்த ஒரு வகுப்பு இருக்குது இன்ஷா அல்லாஹ். திரும்பவும் நம்ம சரி ஓகேம்மா இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.